அது எப்படி? ஹோட்டல்ல மட்டும் ரவா கிச்சடி ரொம்ப சாஃப்ட்டா, குழையாம, மணல் மணலா டேஸ்ட்டா இருக்கு. நாமும் அதே மாரி செய்யலாங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களாலயும் அதே மாரி செய்ய முடியும். வெல்கம் பேக் டூ குக் வித் யமுனா சேனல். நான் உங்க யமுனா பாண்டிச்சேரியில இருந்து. ஸோ இன்னைக்கு வீடியோல ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு அதுக்கு பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ரவை எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வறுக்கணுங்க பொன்னிறமா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு குழையாம மணல் மணலா வரும். அது எப்படி தெரியறதுன்னா, நல்ல வாசனை வரும் பாருங்க. வறுக்க வறுக்க ரவை வாசனை வரும். அப்படியே அடி ரவை மட்டும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி ப்ரௌனா மாறும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா, நீங்க வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரவைய அதுவரைக்கும் வறுக்கணும் நல்லா பொன்னிறமா. ஸோ அது வறுத்ததுக்கப்புறம் நம்ப என்னென்ன காய்கறி தேவையோ உங்களுக்கு இஷ்டம் போல காய்கறி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் ரவைக்கு 1 வெங்காயம், 1/2 தக்காளி, 1 கேரட், ஒரு 5 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், 1 இஞ்சி துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, சீரகம். ஸோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு கடாய் வச்சுருங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லை எண்ணெய் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க. ஸோ ஒன்று ஒன்றாவும் போடலாம், இல்லை மொத்தமாக எல்லா காய்கறியுமே சேர்த்து வதங்கினாலும் வதங்கிடும். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று ஆட் பண்ணுறேன். பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் வதக்கிறதுக்கு. ஓகே, நல்லா வதக்குங்க. ஒரு ஒரு காய்கறியாக போட்டு கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. ஸோ அதில் நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் 1 கிளாஸ் ரவைக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஸோ கொதிக்கிற டைமில் ரவா போட்டு கிண்டணும். நான் வந்து ஃபோன் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிறதால இந்த டைமில் கிண்டலை பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கம் ரவா கொட்டுறீங்கன்னா ஒரு பக்கம் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டியாக ஆகாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி அப்சார்ப் பண்ண உடனே அகெயின் தட்டு போட்டு மூடுங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகிட்டு ரவை நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழையாது, நல்ல மணல் மணலாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்னும் வேகலை, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நெய் ஆட் பண்ண வேண்டாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் ஆட் பண்ணி கொடுங்க. நல்லா வந்திருக்குங்க கிச்சடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.